கடற்கரைக்கு சென்று குளித்த பெண்ணிடம் அத்துமீறிய இளைஞர்களை தட்டி கேட்ட உறவினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பெண்கள் உள்ளிட்டவர்களை தாக்கிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 3 கைது செய்யப்பட்டனர். தாக்குதலுக்கு காரணம் என்ன? 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கிய கோர காட்சிகள் இன்னும் நம் கண்களை விட்டு அகலவில்லை. ஆழி பேரலைக்கு உறவினர்களை பறிகொடுத்த மக்கள் கண்ணீர் விட்டு கதறிய காட்சி இன்றும் கண்களில் நிழலாடுகிறது. இன்றும் நினைத்தாலே அச்சத்தை வரவழைக்கும் சுனாமி தாக்கத்தின் கோர தாண்டவத்தை நினைவு கூறும் ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, அது நிரந்தர கூட்டணி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா 2023-24 நிதியாண்டில் பாஜக 2244 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையாக பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புள்ளி விவரம்